Hello everyone, welcome to SAP Simplified. நான் விஜய் பிரபாகரன் சங்கர். நம்ம லாஸ்ட் வீடியோல லீட் டு கேஷ் பிசினஸ் ப்ராசஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோல அதோட கண்டினியூஷன் தான் லீட் டு கேஷ் ப்ராசஸ். லீட் டு கேஷ் ப்ராசஸ்ல இருக்க சப் ப்ராசஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்சோ அது கூட அசோசியேட் ஆயிருக்க என்னென்ன SAP ப்ராடக்ட்ஸ்ங்கிறதையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன சப் ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டு லீட், அப்புறம் லீட் டு ஆப்பர்ச்சுனிட்டி, தென் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் டு ஆர்டர், அப்புறம் ஆர்டர் டு கேஷ். இந்த ஆர்டர் டு கேஷ் பார்த்தீங்கன்னா அகைன் டூ சப் ப்ராசஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் சர்வீஸ் பேஸ் பண்ணி. ஆர்டர் டு ஃபுல்ஃபில்மெண்ட், அப்புறம் ஃபுல்ஃபில்மெண்ட் டு கேஷ். ஓகேங்களா? ஸோ டோட்டலா 6 சப் ப்ராசஸ் இருக்கு. ஓகே, ஸோ கான்டாக்ட் டு லீட்னா என்ன? ஸோ நேத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து புதுசா ஒரு மாடல் விட போறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ அந்த கார வந்து மக்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அத சேல் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்கும்? எந்த இடத்துல அத லான்ச் பண்ணா பெட்டரா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வந்து நடத்துவாங்க. ஓகே. ஸோ மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வந்து மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. மேபி அவங்க டிவில ஒரு வீடியோவா ஆடா விடலாம், யூடியூப் ஆடா விடலாம். இல்லன்னா ஒரு காமன் பிளேஸ்ல வந்து அந்த கார வந்து ஷோகேஸ் பண்ணிட்டு, அங்க அந்த மாரியும் கேம்பெயின்ஸ் நடத்தலாம். பில் போர்ட்ஸ் வைக்கலாம். அந்த மாரி மல்டிபிள் வேல வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் நடத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அத பார்த்துட்டு மக்கள் வந்து, ஓகே இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க. இது எவ்வளோ பிரைஸ் வருது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஆல்சோ அந்த டைம்ல சப்போஸ் அவங்க இன்ட்ரஸ்டடா இருந்தா அவங்களோட இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கஸ்டமர் என்கேஜ்மென்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் டூ லீட்ங்கிற சப் ப்ராசஸ்க்குள்ள வரும். ஓகே. ஸோ ஒன்ஸ் கஸ்டமர் வந்து என்கேஜ்மென்ட் நடந்ததுக்கப்புறம், கஸ்டமர் டீட்டெயில்ஸ்லாம் வாங்குனதுக்கப்புறம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்து கால் பண்ணி கேட்பாங்க. ஆர் யூ ஸ்டில் இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆல்சோ ஏதாவது புது ஆஃபர்ஸ் ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மார்க்கெட்டிங் டீம் அப்ரோச்சஸ் கஸ்டமர், ரிமைண்ட் அபவுட் ஆஃபர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லீட் டூ ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற சப் ப்ராசஸ்க்குள்ள வரும். ஸோ சில கஸ்டமர் வந்து இல்லைங்க, எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, நோ நாங்க இன்னும் இன்ட்ரஸ்டடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ட வந்து அ வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் தனியா ஃபில்டர் அவுட் பண்ணி, அவங்க ஃபர்தர் ப்ராசஸ்க்கு கொண்டு போவாங்க. ஓகே. அந்த கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லீட் டூ சேல்ஸ் டீம் கிட்ட வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன குடுத்துருவாங்க. ஸோ தட் சேல்ஸ் டீம் வந்து இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் மார்க்கெட்டிங் டீம். ஒன்ஸ் அவங்க கஸ்டமர் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காங்கன்னு தெரிஞ்சோனே, அந்த இன்ஃபர்மேஷன் சேல்ஸ் டீம்ட்ட குடுத்துருவாங்க. ஸோ அங்கருந்து வந்து சேல்ஸ் டீம் வந்து பார்த்துப்பாங்க. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது அசைன் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து புரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லீட் டூ ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற சப் ப்ராசஸ்ல நடக்கும். ஸோ ஒன்ஸ் சேல்ஸ் பெர்சன் அசைன் பண்ணதுக்கப்புறம், அவங்க என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் கஸ்டமர் கிட்ட பேசி, இன்னும் இந்தந்த ஆஃபர்லாம் இருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதுல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? கஸ்டமர் வந்து இன்னும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா, வெப்சைட்ஸ்ல போய் செக் பண்ணி பார்ப்பாங்க.
ஆல்சோ வேறலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டு, ஓகே இந்த மாரி கார் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஆர் எந்த எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும், ஆம் இது இது நல்லா இருக்குமா? ஆல்ரெடி யூஸ் பண்றவங்க கிட்டயும் வியூஸ் கேட்பாங்க. ஆல்சோ அ அவங்களாவே ஓனாவும் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அந்த ப்ராடக்ட் பத்தி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் வந்து அவங்களுக்கு ஓகே அந்த மாரி இருந்துச்சுன்னா, சேல்ஸ் பெர்சன் கிட்ட கோட் கேட்பாங்க. ஓகே. ஸோ சேல்ஸ் பெர்சன் ஷேர்ஸ் த கோட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டேட்டிவ் கோட்ங்கிற சப் ப்ராசஸ்க்குள்ள வரும். ஓகே. ஸோ ஒன்ஸ் கோட் ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம், சப்போஸ் அந்த கோட் வந்து அந்த கஸ்டமருக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இல்லன்னா என்ன ஆகும்? ஓகே நீங்க இவ்ளோ ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆனா வந்து நான் இன்னும் நெறைய ஆஃபர் வந்து எதிர்பார்க்கிறேன். இல்லன்னா சம் நெகோஷியேஷன்ஸ் நடக்கும். ஓகே. ஸோ நெகோஷியேஷன்ஸ் ஆஃப்டர் ரிவியூவிங் த கோட். ஓகே. ஸோ நெகோஷியேஷன்ஸ் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் கோட் வந்து கஸ்டமருக்கு புடிச்ச மாரி இருந்துச்சுன்னா, கஸ்டமர் வந்து அத அக்செப்ட் பண்ணிட்டு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நேத்தே நான் சொல்லியிருந்தேன். ஆர்டர் வந்து இட் கேன் பி மல்டிபிள் டைப்ஸ். ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர்டர், சர்விஸ் பேஸ்ட் ஆர்டர், சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர்டர்னா, எது என்ன ப்ராடக்ட்டா வேணா இருக்கலாம். காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம். நீங்க டெய்லி டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற அ ம் என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? எந்த அதெல்லாம் ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர்டர்ஸ். ஸோ சர்விஸ் பேஸ்ட் ஆர்டர்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ரிட்ஜோ, டிவியோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அத அத நீங்களே போய் உங்க வீட்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு பதிலா, அ அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்விஸ் இன்ஸ்டாலேஷன் டீம வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆ இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு, ஓகே ஆல் செட் நீங்க வந்து இதுலேருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ்ல வரும். அந்த மாரி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. ஆல்சோ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க அ இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சுக்கீங்களா, மந்த்லி அது வந்து ரெனியூ ஆகும். அதுமாரி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்கும். பில்லிங்கும் அத பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆர்டர்ஸ். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அத வந்து ப்ராடக்ட்னா டெலிவர் பண்ணுவாங்க. சர்வீஸ்னாலும் ஆ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஆம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி பில்லிங் நடக்கும். ஓகே. ஆல்சோ வந்து கஸ்டமர் கிட்ட ரிவ்யூஸ்லாம் கேட்பாங்க. எங்க ப்ராடக்ட் பத்தி ரிவ்யூஸ் குடுங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? அந்த மாரி வந்து ரிவ்யூஸும் வாங்கிப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து 6 சப் ப்ராசஸ் இன் லீட் டூ கேஷ். அதுல இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் இந்த பர்ட்டிகுலர் சப் ப்ராசஸ்ல நடக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டீம்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஈவன் ஒரு சப் ப்ராசஸ்லயுமே மல்டிபிள் டீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல அசோசியேட் ஆயிருக்க SAP ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்ட் டூ லீட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, SAP ப்ராடக்ட்ஸ். ஸோ SAP எம்ஓசிஸ் வந்து மெயின்லி மார்க்கெட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல் செக் பண்றது, இந்த கேம்பெயின்ஸ் நடத்துறது, அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி, அதுலேருந்து லீட் ஜெனரேட் பண்றது. இது எல்லாமே எங்க நடக்கும்னா, SAP எம்ஓசிஸ்ங்கிற அப்ளிகேஷன்ல நடக்கும். ஓகேங்களா? அப்புறம் SAP காமர்ஸ் கிளவுடுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அதுல தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து Flipkart, Amazon அந்த மாரி காமர்ஸ் கிளவுட் வந்து ஒரு காமர்ஸ் சைட். அங்க வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப கஸ்டமர் டீட்டெயில்ஸ்லாம் அ கலெக்ட் பண்றாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா,
கஸ்டமர் டேட்டா கிளவுட். ஓகேங்களா? ஸோ டோட்டலா 3 ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எம்ஓசிஸ், காமர்ஸ் கிளவுட் அண்ட் கஸ்டமர் டேட்டா கிளவுட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, லீட் டூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஸோ இங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க? சேம் இதுலயும் ஸ்டில் மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ எம்ஓசிஸ். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து அ லீட் கிடைச்சோம்னா, அது வந்து சேல்ஸ் ரெப் கிட்ட அசைன் பண்றாங்கல்ல. ஸோ அது வந்து சேல்ஸ் கிளவுட். ஓகே. அகைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஷோ பண்றது வந்து காமர்ஸ் கிளவுட். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டூ கோட். ஓகே. ஸோ இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அசோசியேட் ஆயிருக்கு? கஸ்டமர் விசிட்ஸ் வெப்சைட்ஸ். அவங்க எங்க போய் செக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி? SAP காமர்ஸ் கிளவுட்ல போய் செக் பண்ணுவாங்க. ஓகே. சேல்ஸ் பெர்சன்ஸ் கோட் குடுக்குறாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, SAP CPQ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கான்ஃபிகர் பிரைஸ் கோட். ஸோ அங்க தான் வந்து அந்த கோட் வந்து ஜெனரேட் பண்ணி அத ஷேர் பண்ணுவாங்க. ஆல்சோ சின்ஸ் நம்ம பிரைஸ் எல்லாம் குடுக்குறதுனால, சப்போஸ் சப்ஸ்கிரிப்ஷன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பில்லிங் சொல்லுவாங்க. அப்புறம் பிரைசிங் ஷேர் பண்ண அகைன் S/4HANA கிளவுடும் வந்துரும். மோஸ்ட்லி ஆல் தி ஃபினான்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு S/4HANA கிளவுடும் வந்துரும். சரிங்களா? ஓகே. ஸோ ஆல்சோ இங்க சேல்ஸ் பெர்சன் ஆக்டிவா இருக்கனால சேல்ஸ் கிளவுட். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கோட் டூ ஆர்டர். கோட் டூ ஆர்டர்லயும் SAP CPQ சேல்ஸ் பெர்சன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சேல்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் கிளவுட். ஆ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்க செக் பண்ணுவாங்க? காமர்ஸ் கிளவுட். அண்ட் ஃபைனலி SAP S/4HANA ஃபார் ஆல் தி ஃபினான்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் டு ஃபுல்ஃபில்மென்ட் ப்ராசஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எங்க ட்ராக் பண்ணுவாங்கன்னா, காமர்ஸ் கிளவுட் பிளஸ் சேல்ஸ் கிளவுட். ஓகே. அதே சர்வீஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன எங்க இது பண்ணுவாங்கன்னா, SAP ஃபீல்டு சர்வீஸ் மேனேஜ்மென்ட்னு ஒரு அப்ளிகேஷன். இங்க தான் சர்வீஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ட்ராக் பண்ணுவாங்க. ஓகே. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு டிரான்சாக்ஷன்லாம் எங்க பண்ணுவாங்கன்னா, என்டைட்டில்மென்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஓகே. ஸோ டோட்டலா ப்ராடக்ட்னா காமர்ஸ் கிளவுட், சேல்ஸ் கிளவுட், சர்வீஸ்னா ஃபீல்ட் சர்வீஸ் மேனேஜ்மென்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்டைட்டில் மேனேஜ்மென்ட். ஓகே. அப்புறம் ஃபைனலா இன்வாய்ஸ், பில்லிங், பேமெண்ட் அதெல்லாம் வந்து எங்க ட்ராக் பண்ணுவாங்கன்னா, SAP S/4HANA Cloud அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பில்லிங். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்டர் ரிலேட்டடா இருக்கும். மீன்ஸ் இன்டகிரேட்டடா இருக்கும். ஓகே. ஸோ இதுல எதுவுமே மேனுவல் ப்ராசஸ் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். நேட்டிவாவே. ஓகேங்களா? ஓகே. ஸோ டோட்டலா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு? எம்ஓசிஸ் ஃபார் மார்க்கெட்டிங், காமர்ஸ் கிளவுட் ஃபார் ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு, SAP கஸ்டமர் டேட்டா கிளவுட் வந்து கஸ்டமர் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணி அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே கஸ்டமர் டேட்டா கிளவுட். சேல்ஸ் கிளவுட் வந்து சேல்ஸ் கிளவுடும், CPQம் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து கோட் குடுக்குறது, நெகோஷியேட் பண்றது, அத ஆர்டரா கன்வெர்ட் பண்றது எல்லாமே சேல்ஸ் கிளவுட். ஆர்டர்ஸ மெயின்டெயின் பண்றது சேல்ஸ் கிளவுட். அப்புறம் ஃபீல்டு சர்வீஸ் மேனேஜ்மென்ட் வந்து ஸ்பெசிஃபிக் டூ சர்வீஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். அப்புறம் என்டைட்டில்மென்ட் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, பியூர்லி ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆர்டர்ஸ். And finally, SAP S/4HANA for all the finance related transactions.
ஓகே. ஸோ இதுதான் லீட் டூ கேஷ் ப்ராசஸ். டோட்டலா 6 சப் ப்ராசஸ் இருக்கு. அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எஸ்ஏபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த சப் ப்ராசஸ் கூட அசோசியேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ தேங்க் யூ வெரி மச். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்கலாம்னா, டிசைன் டூ ஆப்பரேட் பிசினஸ் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். அதுல அசோசியேட் ஆயிருக்க எஸ்ஏபி ப்ராடக்ட்ஸ் பத்தியும் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் எஸ்ஏபி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு பிசினஸ் ப்ராசஸ்லயே இருக்கும். பட் ஆல் ஆர் இன்டகிரேட்டட் அண்ட் இன்டர் ரிலேட்டட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பிசினஸ் டீம்ஸ் இருப்பாங்க. மல்டிபிள் ஃபங்ஷனல் மாடியூல்ஸ் இருக்கும். ஓகே. ஈச் மாடியூலுக்கும் ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ சப்போஸ் உங்களோட ஃபியூச்சர் வந்து உங்களோட கரியர வந்து லீட் டூ கேஷ் ப்ராசஸ்ல எடுக்கணும்னா, அதுல ஏதாவது ஒரு கோர் மாடியூல் எடுத்து, ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, நீங்க உங்களோட கரியர ப்ரோகிரஸ் பண்ணலாம். ஓகே. கூல். தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். பாய். See you in the next video.